ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்து மகிழ்ந்தோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தளியள்ளி ஊராட்சி கோவிலூரில் 29 ஆண்டுகளுக்குப் பிறகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மகாபாரத பிரசங்கம், மகாபாரத நாடகம் மற்றும் அக்கினி வசந்த உற்சவ விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தளியள்ளி, கீங்கன் கொட்டாய் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் தங்களின் தாய்வீட்டு சீதனமாக சுவாமிக்கு கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் தெருக்கூத்து கலைஞர்களின் நடனத்துடன் சீர்வரிசையுடன் ஊர்வலமாக வந்தனர். இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு அருளாசி பெற்றனர். இரவு பிக்கிலி ஊராட்சி தண்டுகாரண அள்ளி தியாகி சுப்பிரமணி சிவா நாடகமன்ற குழு சார்பில் சுபத்திரை திருமணம் என்னும் நாடகம் நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் சொல்லின் செல்வன் கோவிந்தராசன் தலைமையில் மகாபாரத பிரசங்க சொற்பொழிவு நிகழ்வு நடைபெற்றது. திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை தளியள்ளி ஊர் பொதுமக்கள் மற்றும் விழாக்குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர்.